தாத்தா எந்த முடிவா இருந்தாலும் நீ வந்து காவேரியை கேட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்றாரு. அத கேட்டோனே வீட்ல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. பாட்டியும் திட்டுறாங்க. எதுக்காக நீங்க இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராதாவும் திட்டுறாங்க. எதுக்காகப்பா இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு தான் பிடிக்கலல்ல. நீங்க எதுக்கு கட்டாயப்படுத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் கேட்குறாங்க. ராதாவோட ஹஸ்பண்டுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்னையும் ஆஃபீஸ் போக வேணான்னு சொல்லிட்டீங்க. என் பையன் அஜய்யும் ஆஃபீஸ் போக வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்தவ காவேரி, அவ மட்டும் ஆஃபீஸ் போகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. இங்க பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமா கோவப்படுறாரு. நான் என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி கிட்ட கேட்குறாரு. ஆமாங்க, இப்போ மட்டும் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் கேட்குறாங்க. இதுக்கு மேலே இதை பற்றி என்கிட்ட யாருமே பேசக்கூடாது. நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே செய்யணும். இங்கே பாரு விஜய், சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா? கேட்டு தான் ஆகணும். இது வரைக்கும் நான் முடிவெடுத்தேன். இப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். உன் பொண்டாட்டி தானே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, பின்ன அப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்து தான் போகணும் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. வேண்டாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எதுவுமே என்கிட்ட பேசக்கூடாது. இதை பற்றி யார்கிட்டையுமே நான் பேச விரும்பலை. எனக்கு ஒரு காஃபி வேணும், அதை மட்டும் கொண்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாரு. காவேரியும் போய் எடுத்துகிட்டு வரத்துக்கு போகிறாங்க. விஜய் பயங்கர டென்ஷனாக வராரு. குமரன் துணி தைச்சிட்டு இருக்காரு. அப்போ நிவின் வராரு. வந்த உடனே சொல்கிறாரு, என்னென்ன நான் ஒன்று சொன்னேனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த யூனியனில் நீங்கள் போயிட்டு கலந்துக்கங்கன்னு சொன்னனே அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அதுவா நிவின், அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நிவின் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்படி பேசிகிட்டு இருக்க? ஆமாம், அதெல்லாம் எனக்கு சரியாக இருக்காதுன்னு தோணுது. சரி வேறு ஏதாவது பேசு அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட பேச வேறு எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கர கோவமா நிவின் போகிறாரு. குமரன் எழுந்து வந்து கங்கா கிட்ட பேசுகிறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, நிவின் என் மேலே கோச்சிக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. இல்லை அந்த ஃபேஷன் ஷோவில் கலந்துக்க சொன்னான்ல, அதை வேண்டான்னு சொன்னேன், அதனால தான் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அதுவா, சரி ஏங்க நம்ம கலந்துக்க கூடாது, வாங்க நம்ம போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்ன கங்கா பேசிகிட்டு இருக்கா? அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா? எல்லாம் சரிப்பட்டு வரும். நீங்கள் இங்கே சும்மா தானே இருக்கீங்க, அதுக்கு அங்கே போய் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. என்ன கங்கா இப்படி பேசிகிட்டு இருக்க? ஆமாங்க வாங்க போகலாம். சரி அட்ரஸ் உனக்கும் அனுப்பியிருக்கான், வா 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குமரன் 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே ரிசப்ஷனில் போயிட்டு கேட்குறாங்க, இங்கே வந்து ஃபேஷன் ஷோ நடக்குது, அதில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அப்படியா, எல்லாரெல்லாம் பண்ண முடியாது, இதில் யார் மெம்பராக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நாங்கள் மெம்பர் இல்லை, நீங்கள் மெம்பர் இல்லைனா இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மெம்பர் ஆகலாம், அதுக்கு ஒரு ஃபார்ம் தருவேன், ஃபில் பண்ணுங்கள், ஒரு 5000 ருபீஸ் நீங்கள் கட்டணும், அதுக்கப்புறம் நீங்கள் மெம்பர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் எல்லாம் வாங்குறாங்க, ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. 5000 ரூபாய் வேஸ்ட்டு, எதுக்காக நீ கட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி 5000 ரூபா பணம் கொடுங்க. என்கிட்ட இது பணம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறார். உங்ககிட்ட காவேரி கொடுத்த பணம் இருந்துச்சுல, கொடுங்க, அதுவாக ஃபோனில் இருக்குது, சரி வாங்க ஸ்கேன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபா பணத்தை கட்டி எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க, ஃபார்ம் எல்லாமே. ஓகே நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க. நான் வந்து ஃபேஷன் ஷோ அங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. நான் இங்கே படித்தேன் அங்கே படித்தேன்னு. பாத்தியா கங்கா, இங்கேருந்து இங்கே வரவங்க எல்லாருமே எப்படி சொல்கிறாங்க பாரு, பெரிய பெரிய இதுலேருந்து வராங்க. நமக்கு என்ன டிசைன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், அங்கே உனக்கு டிசைன் பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. நீ தெரியும்னு சொன்னேன். ஏதோ சும்மா தாங்க சொன்னேன், அப்படி சொன்னால் தானே இங்கே வந்துட்டு சேர விடுவாங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். ஆனால் எனக்கும் பயந்தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. இருந்தாலும் சும்மா மேலுக்காக நான் இப்படி பார்க்குறேன், இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குமரன் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமாக்கங்க, உனக்கு பயமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. ஏன் எதுக்காக பயப்படணும், பயப்படலாம் கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. சரி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நம்ம அந்த பைக்கில் போகிறோம்ல, எனக்கு இதை ஓட்ட கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக? இல்லை நான் டிவிஎஸ் தான் ஓட்டியிருக்கேன், இதை ஓட்டினதில்லை, இதை ஓட்டணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நான் உருப்படியாக பண்ணுறது இந்த வண்டி ஓட்டுற வேலை தான், அதை கூட நீயே கற்றுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. இப்போ ஓட்ட கற்று தர போகிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரி அங்கேருந்து வராங்க. தாத்தாக்கு காஃபி கொடுக்குறாங்க, குடிக்கிறாரு. தாத்தா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எதுக்காக என்னை வந்து ஆஃபீஸ் போக சொன்னீங்க, நீ அதை பற்றி பேசுறதுதான் என்கிட்ட பேசாத அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இல்லை தாத்தா நான் போகல, அவருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது தாத்தா, நான் போய் எப்படி முடிவெடுக்க முடியும், நான் எப்படி போக முடியும், எனக்கு ஒரு வேலை தான் கேட்டேன், கடைசியில் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, நீயும் போய் அங்கே ஒர்க் பண்ணு, அதில் வர சம்பளத்தை வச்சு உன்னோட வீட்டுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை தாத்தா எனக்கு அங்கே போகிறதுக்கு வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது வேலை கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுக்கு, இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கோம், நீ வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணால் அது நல்லாவா இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்காது, நீ இங்கேயே போ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்படின்னா எனக்கு வேலையே வேணாம் தாத்தா, நான் சும்மாவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது,
விஜய் கூட்டிகிட்டு போக கூட அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் பயங்கரமாக கோவமாக போகிறாரு.